நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் இது நாட்டினுடைய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல ஒட்டுமொத்த உலகில் 16% என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. மாற்றுத்திறனாளிகள் உலக மக்கள் தொகையில 16% என்று கடந்த மார்ச் மாதத்தினுடைய உலக சுகாதார நிறுவன அறிக்கை இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அதை இந்தியா போன்ற ஏழை வளரும் நாடுகள் இன்னும் கூடுதலாக இருக்குங்கிறது பொதுவாக ஐநா சபை சொல்லிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கிறதுக்கான உருப்படியான கணக்கெடுப்பு கூட நடத்துறதுக்கு இந்த நாட்டில் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசு தயாரா இல்லை. இந்த நிலைமையில முந்தா நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையும் பேசல, எதையும் அறிவிக்கல. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடுல 0.025% 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல யானை பசிக்கு சோளப்பொரின் கூட போட முடியாது, கடுகு பொறி போடுற அளவுக்கு தான் பட்ஜெட். மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் அமல்ல இருக்கு. அந்த சட்ட சரத்துப்படி 5 ஆண்டுகளுக்குள்ள எல்லா பொது கட்டடம், இங்க இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் உள்ளிட்ட ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட எல்லா பொது கட்டடங்களும் மாற்றுத்திறனாளிகள் ஏற்ற வகையில மாற்றணும். இன்னும் மாற்ற முடியல. மாற்றுத்திறனாளிகளுக்கு நாடு முழுவதும் செல்லத்தக்க தனித்துவமான அடையாள அட்டை UDID கொடுக்க முடியல. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 2011 50 ரூபாய் உயர்த்தினாங்க. இப்போதைக்கு 0.38% தான். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்குறவங்க 0.38% தான். அவங்களுக்கு ஒரு நயா பைசா கூட உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க முடியல. 300 ரூபாய் வச்சு எப்படி வாழ முடியும்? மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதத்திற்கு 35 கிலோ உணவு தானியம் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு நம்ம தொடர்ந்து கேட்டும் கூட அதை பற்றியான பட்ஜெட்ல எதுவும் இல்ல. சட்டப்படியே கொடுக்கணும், நீதிமன்ற உத்தரவுப்படி கொடுக்கணும், கொடுக்கல. கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை முக்கியமான வேலையாக இன்றைக்கு இருக்கு. 100 நாள் வேலையை உயர்த்தி கொடுக்கணும், ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் சட்டப்படி 25% கூடுதல் வேலை நாட்கள் கொடுக்கணும்லாம் நம்ம கேட்கிறோம், கொடுக்கல. ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒவ்வொரு துறையும் 5% நிதி தனித்தனியாக ஒதுக்க வேண்டும் என்று நாம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அதை பற்றிலாம் இல்ல. எனவே இந்த பட்ஜெட் மாற்றுத்திறனாளிகளை மோசடி செய்து ஏமாற்றக்கூடிய பட்ஜெட் என்று எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கமும் அகில இந்திய அளவில் ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான தேசிய மேடையும் வன்மையாக கண்டிக்கிறது. இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோடி அரசு அறிவிச்சிருக்கிற பட்ஜெட். இதை நாங்க கிழிச்சு போடுறோம், இந்த நகலை நாங்க கிழிக்கிறோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் என்று நாங்க சொல்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத இந்த பட்ஜெட்டை நாங்க கிழித்தறிந்து நாங்க எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.